வெல்கம் டு ஆல். டெய்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஜென்ரல் தமிழ் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான 100 கேள்விகள் வந்து பார்ப்போம். டெய்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போட்டித் தேர்வில் ஈஸியாக வந்து கையாள முடியும். சரியா? சரி, இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் வாங்க 100 கேள்விகள். ஃபர்ஸ்ட் கொஷின், பொருந்தாத இணையை நம்மளை வந்து சுட்ட சொல்லியிருக்காங்க. சரியா? நொச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கலர், இதுதான் பொருந்தாதது. ஏன் அப்படின்னா நொச்சி வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல கலரில் வந்து இருக்கும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பச்சை கலர்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நம்ம ஈஸியாக வந்து போட்டலாம். பொருந்தாத இணை என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி நொச்சி. நொச்சி என்ன கலரில் இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும், நீல கலரில் இருக்கும். சரியா? அப்போ நமக்கு பொருந்தாத இணை ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, பெயருக்கேற்ற வினையை எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? நம்ம எப்படி எழுதலாம், சோறு உன் அப்படின்னு சொல்லி எழுதலாமா? ஓகே. அடுத்தது, வலுவு சொல்ல திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க. தலக்காணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையணை அப்படின்னு சொல்லி வரும். சரியா? புது புக்லேயும் பழைய புக்லேயும் வினைமரபு ஒளிமரபு இருக்கும். கண்டிப்பாக இதை மட்டும் படிச்சுக்கோங்க. இதை வச்சே நம்ம ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி ஓரளவுக்கு வந்து போட்டலாம். சந்திப்பிலை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி நீக்கி எழுதலாம் பாருங்க. ஆப்ஷன் ஏ, பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை. நெக்ஸ்ட்டும் சந்திப்பிழையற்ற தொடர் தான். வள்ளைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குகின்றன. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குகின்றது. படித்து பார்த்தீங்கனாலே இது வந்து நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்கிறவர் மகாகவி பாரதியார். எப்படி சொல்லலாம், நம்ம கொஷினாக கேட்கலாம். நாடு மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க யார், கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொஷினாக வந்து எழுப்பலாம். அடுத்தது, செங்கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கோல்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. அப்போ என்ன வரும், கொடுங்கோல் அப்படின்னு சொல்லி வந்து வரும். ஒருத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட எருத்து சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஒருத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுத்தவர். ஒருத்தார் அப்படின்னா அதோட எது சொல் என்ன, பொறுத்தவர். பொருந்தாத சொல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சொல்லும் பொருள் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? புரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதில். புழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாளரம். ஓகேவா? நேமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்காடி. மாக்கடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, கடல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா பொருந்தாது. சரியா? பொருந்தாத சொல்ல தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. செந்தாமரை, கடுங்கதிர், இன்சொல். இது வந்து அலைக்கடல். இப்போ இதை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க. பண்பு தொகையில் வந்து பிரிச்சிருக்காங்க. செம்மை கூட்டல் தாமரை, இன்மை கூட்டல் சொல், கடுமை கூட்டல் கதைன்னு சொல்லி மைவிகுதி மறைஞ்சோரம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அலைக்கடல் இது வந்து 3 காலத்துக்கு பொருந்தி வருது. வினைத்தொகையில் வந்து வந்திருக்கு. அப்போ நம்ம பொருந்தாது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. இப்படி தான் நீங்கள் ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி வந்து போடணும். பொருந்தாத சொல் ஒரு சில டைமு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? ரிவலிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், ஆப்ஷன் சி மீட்டுருவாக்கம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு தமிழ் சொல் அறிவோம் பாருங்க. கிராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைச்சொல் வந்து 6லேருந்து 8 வரைக்கும் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக 2 கேள்விகள் வந்து கலைச்சொல்லேருந்து கேட்குறாங்க. சரியா? அப்போ கிராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், சிதுக்கி அப்படின்னு சொல்லலாம். கான் இச்சொற்களின் ஒளி வேறுபாடு அறிந்து எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதலாம். அடுத்தது, அரி என்னும் சொல்லின் குறிக்கும் பொருளினை யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமால். இந்த அரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிந்து கொள்றதை வந்து நம்ம சொல்லுவோம். சரியா? படித்து பார்த்து ஆப்ஷன் வச்சு நம்ம ரிஜெக்ட் பண்ணி இந்த கொஷின்ஸ் எல்லாம் போடணும். நமக்கு தெரில அப்படின்னா. அடுத்தது, கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் போட்டு படிச்சிருப்பீங்க. ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் 42 இருக்குன்னு சொல்லி நன்னூலார் வந்து சொல்லியிருப்பாரு. கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், ஒழுக்கம். கையை வச்சுட்டு ஒழுக்கமாக இரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? சரி. பே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா மேகம். பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், மேகம் அப்படின்னு சொல்லி வரும். ஓரெழுத்து ஒரு மொழி கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. 2 கேள்விகள் வந்து அதுலேருந்து கேட்குறாங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை உருவாக்க சொல்லியிருக்காங்க. சரியா? பாடுகின்றனர் மக்கள் மழை பொய்த்ததால் வருந்தி. நம்ம எப்படி எழுதலாம், மழை பொய்த்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதலாம். நெக்ஸ்ட்டு, சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. சரியா? ஆப்ஷன் பி வந்து வரும். எப்படி எழுதலாம், பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி. ஸ்கூல் புக்கில் உரைநடை படிக்கும்போது 6th வந்து படிச்சிருப்பீங்க. சரியா? அப்போ பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி அப்படின்னு சொல்லலாம். அகரவரிசை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? இது பார்த்தீங்க அப்படின்னா கி கூ கே கை கோ கவ் அந்த வரிசையில் வந்து எழுதியிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து வரும். அகரவரிசை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் தான் வரும். அடுத்த எழுத்துக்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. சரியா? அப்போ இந்த அகரவரிசை பாருங்கள், சொற்களை சீர்செய்து எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ 1 3 வந்து வரும். தீ தூ தே அந்த வரிசையில் எழுதியிருக்காங்க ஃபஸ்ட்டு.
செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூமே, இது வந்து வரல. இந்த முன்னாடி இந்த மூ வந்துருச்சுன்னா இது ரைட்டு. இது பாருங்க பாப்பா, பீப்பி, பூப்பு, பேப்பே, பை அந்த வரிசையில் வந்து எழுதியிருக்காங்க 3. சரியா? அப்போ நம்ம ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஈஸியாகவே ஆப்ஷன் வச்சு ரிஜெக்ட் பண்ணி போட்டுடலாம். நெஞ்சு எல்லும் சிலப்பதிகாரம் என்ன பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஓகேவா? நெஞ்சு எல்லும் சிலப்பதிகாரம்னாலே இளங்கோவடிகள் போட்டாதீங்க. ஆப்ஷனை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே நமக்கு என்ன வச்சிருக்காங்கன்னா இளங்கோவடிகள் வந்து வச்சிருக்காங்க. சரியா? நெஞ்சு எல்லும் சிலப்பதிகாரம் சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுவர் தான் கம்பர். ஓகேவா? கம்பர் எங்கே பிறந்திருப்பார்? தேரெழுந்தூரில் வந்து பிறந்திருப்பார். இவரோட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 12ஆம் நூற்றாண்டு. சரியா? கம்பர் என்ன கம்பராமாயணம், அதுக்கு என்ன பேர் வச்சிருப்பார்? ராமாவதாரம் சொல்லி பேர் வச்சிருப்பாரு. கம்பராமாயணம் 6 காண்டங்களை கொண்டதுன்னு தெரியும். அதில் 7வது காண்டம் ஒட்டக்கூத்தர் வந்து ஏற்றிருப்பாரு. சரியா? அப்போ கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி, கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்றெல்லாம் புகழப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர் தான். போக்குக கூற்று கொடுத்துட்டு காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வியங்கோல் வினைமுற்று. காரணம் போ என்ற கட்டளை துணியுடன் கூடிய பகுதியை கொண்டுள்ளதால் இது வியங்கோல் வினைமுற்று. தப்பு. சரியா? வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்றுனா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கா, இய, அதுக்கப்புறம் இய என்ற இதெல்லாமே விகுதி பெற்றே வரும். சரியா? கா, இய, இய அப்படின்னு சொல்லி விகுதி பெற்றே மட்டும்தான் வரும். எப்படி இப்படின்னா வாழ்க வாலியர் அப்படின்னு சொல்லி அது வந்து எப்படி வரும்? விகுதி பெற்று தான் வரும். ஆனால் இங்கே வந்து நமக்கு காரணம் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ கூற்று சரி, காரணம் வந்து தவறு. நெக்ஸ்ட்டு, இலக்கண குறிப்பு சரியான விடையை பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரியா? தொழிற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியா தள்ள முடியும், ரைட்டு. செப்பல்னு வந்திருக்கு, ரைட்டு. வினைத்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 காலத்துக்கு வரதான் என்ன சொல்லுவாங்க? வினைத்தொகை. சரியா? ஓமை தொகைன்னா என்ன வரும்? சரியா? ஊமை தொகை இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூதூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓமை தொகைன்னா என்ன வரும்? இப்போ ஓம உருவு மறைஞ்சு வந்தால் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமை தொகைன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து மூதூர்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. எப்படி வரும்? முத்துப்பல் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓமை தொகைன்னு வரும். சரியா? அப்போ இது தப்பு. வேற்றுமை தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலர்க்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. ஓகேவா? வேற்றுமை தொகைனா ஐ, ஆல், கு, இன்னதிக்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு வேற்றுமை உருவு வந்து மறைஞ்சு வந்திருக்கும். அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 3, 4 நமக்கு தப்பு. சரியானது அப்படின்னா 1, 2. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து வரும். அடுத்தது விடைக்கேற்ற வினா. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என வழக்கு 2 வகைப்படும். சரியா? அப்போ நம்ம எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? வழக்கோட 2 வகைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேள்வியாக வந்து எழுப்பலாம். நெக்ஸ்ட்டு, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமார நூலகமே. ஓகேவா? நம்ம எப்படி கேட்கலாம்? உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேள்வியாக வந்து எழுப்பலாம். நெக்ஸ்ட்டு, எவ்வகை வாக்கியம் சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? சமைப்பது தாழ்வா கொஷின் மார்க் வந்தாலே அது வந்து வினா வாக்கியம் அப்படின்னு சொல்லி போட்டுருவீங்க. சரியா? கொஷின் மார்க் வந்தாலே அது வினா வாக்கியம். சமைப்பது தாழ்வில்லை எவ்வகை வாக்கியங்கள் என கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? இது வந்து நம்ம என்ன சொல்லலாம்? செய்தி வாக்கியம். ஒரு செய்தியை வந்து சொல்கிறாங்க, சமைப்பது தாழ்வில்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து செய்தி வாக்கியம். சரியா? அப்போ நம்ம இப்படி தான் வந்து போடணும். கீழ் வருவனவற்றுள் பிறவினை வாக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், பந்து உருண்டது இல்லை உருட்ட வைத்தான். ஓகேவா? தன்வினைக்கும் பிறவினைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. பந்து உருண்டது அப்படின்னா அதுவே உருடுது. அப்போ தன்வினை. பந்து உருட வைத்தான், இன்னொருத்தவங்க அந்த செயலை செய்ய வைக்கிறாங்க அப்படின்னா அது பிறவினைன்னு சொல்லியிருக்கேன். 10th தன்வினை பிறவினை கொடுத்துருப்பாங்க, எக்ஸாம்பிளோட கொடுத்துருப்பாங்க. நான் சொல்கிறது புரியல அப்படின்னா கண்டிப்பாக அங்கே போய் படிங்க. அப்போ இங்கே பாருங்கள், பிறவினைனா உருண்டது, உருட வித்தான் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன வரும்? பிறவினையில் வரும். அப்போ செங்குட்டுவன் தங்கம் வாங்கு வித்தான் சொல்லி வந்துச்சு அப்படின்னா அது வந்து பிறவினையில் வரும். அடுத்தது பாருங்க, முத்துப்பல் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலனும் மேவலால் இவ்வடிகளில் அமைந்த அடி எதுகை சொற்கள். எதுகை அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே 2ஆம் எழுத்து ஒன்றி வருவதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுகை. அப்போ முத்தமிழ் இத்து இங்கே வந்திருக்கு, இங்கே வந்து இத்து வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இத்து வந்து வந்திருக்கு. சரியா? அப்போ நம்ம ஆப்ஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அடி எதுகை. அடி தெரில அப்படின்னா எதுகையை வந்து பாருங்கள். எதுகைனா 2வது எழுத்து ஒன்றி வருவது. அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடியில் 2வது எழுத்து ஒன்றி வந்திருக்கா? இத்து. ஓகேவா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? அப்போ 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தது அப்படின்னா நம்ம எதுகை அப்படின்னு சொல்லலாமா? சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? தேனினில் ஊறிய செந்தமிழ் சுவை தேரும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம்முயிர் உழவும் நிதம் ஓதி உணர்ந்தின் புருவோமே அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எதுகையை வந்து எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. எதுகைனா என்ன அப்படின்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வருவதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எதுகை. பாருங்கள், இதில் பாருங்கள் எது எதுகை வந்திருக்கு அப்படின்னா நீ 2வது எழுத்து வந்து ஒன்றி வந்திருக்கா? அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதுகை வந்து சொல்லலாம். ஆப்ஷன் ஏ வந்து வரும். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ பசுமரத்தாணி போல அப்படின்னா 8th புக் பேக்கில் மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை படிச்சுக்கோங்க. அப்போ எளிதில் மனதில் பதியும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம்.
மலைமுகம் காண பயிர் போல இந்த ஓமை தொடரை விளக்கும் பொருத்தமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருந்துதல். சரியா? இப்போ இந்த கொஷின் போன டைம் என் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் வந்து போட்டிருக்கலாம். இந்த கொஷின் பாருங்கள் அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? மலைமுகம் காண பயிர் போல, மழை வரல அப்படின்னா பயிரெல்லாம் செத்து போயிடும். அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து வருந்துவோம். அதுதான் வந்து ஓமையாக வந்து சொல்லியிருக்காங்க. சரியான சொல்ல இட்டு நிரப்பி பழமொழியை நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க. இப்போ கந்தை ஆனாலும் கசிக்க கட்டு, கூழானாலும் குளித்து குடின்னு சொல்லி நம்ம நிறைய டிவி சேனல்ஸை பார்த்துருக்கோம். சரியா? அப்போ இது ஈஸியாக போட்டலாம். அடுத்தது பழமொழிகள் பாருங்கள். ஏழை பணக்காரன் வேறுபாடு அறிந்து உறவும் பழமொழி என்ன அப்படின்னா, இருப்பவனுக்கு புளி வைப்போம், இல்லாதவனுக்கு பசி வைப்போம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? நம்ம 6th சொலவடைகள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. அந்த படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு இது மேட்ச் பண்ணி போட்டலாம். உன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல்லோட வினையச்சம் அப்படின்னா உண்டு அப்படின்னு சொல்லி வரும். வினையச்சம்னா எதில் முடியும்? ஊவில் வந்து முடியும். ரூல்ஸ் வந்து தெரியணும். அப்போ உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக வந்து போடலாம். சரியா? அடுத்தது படி என்ற வேர்ச்சொல்லுக்கு மிக சரியான வினையால் நனையும் பெயரை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க. சரியா? படி வினையால் நனையும் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, தொழில் செய்பவரை இருக்காங்க இல்லையா, அந்த வினையை மறைத்து வந்து உணர்த்தது தான் என்ன சொல்லுவாங்கன்னா வினையால் நனையும் பெயர் அப்படின்னு சொல்லலாம். வேர் சொல்லுக்கு மிக சரியான. அப்போ படி அப்படின்னா படித்தவனை அப்படின்னு சொல்லி நம்ம வினையால் நனையும் பெயராக வந்து எழுதலாம். வேர் சொல் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. பயின்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயில்னு எழுதலாம். கிறித்துவ கம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்.ஏ. கிருஷ்ணப்பிள்ளை. உங்களுக்கே தெரியும். கீழ்காணும் தொடர்களில் இடம்பெறாத பேர் சொல் வகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? மகிழினி காலை 9 மணிக்கு 9 மணின்னு வந்துருச்சு. அப்போ அது காலப்பெயர் ஒன்று வந்துருச்சு. அடுத்தது பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சரியா? உணவு வந்துருச்சு. அப்போ தொழிற்பெயர் வந்துருச்சு, காலப்பெயர் வந்துருச்சு, பொருட்பெயர். உணவு அப்படின்னா ஒரு பொருளை வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க ஒரு இடத்துக்கு. சரியா? அப்போ பொருள் வந்துருச்சு. அப்போ நமக்கு இதில் வந்து இடம்பெறாத பெயர் சொல் தான் கேட்குறாங்க. பண்புன்றது வந்து அதில் வந்து வரலை. கொஷினை 1க்கு 2 டைம் படித்து பார்த்து இந்த கேள்வியில் ஆன்சர் பண்ணணும். வட்டம் பெயர் சொல் வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா பண்பு பெயர். சரியா? வட்டம்னா பண்பு பெயர். கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களில் தேவரலோகம் சென்றால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14. இந்த கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது. ரொம்ப டீப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைஸ் பண்ணவங்களுக்கு மட்டுமே இந்த கொஷின்ஸ்லாம் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு தான் சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கண்டிப்பாக படிங்க. சிவக சிந்தாமணியின் உட்பிரிவு எந்த சொல்லால் அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம்பகம். சரியா? 13 இளம்பகங்களை கொண்டது சீவக சிந்தாமணி. திருத்தக்க தேவர் வந்து இயற்றியிருப்பார். அடுத்தது ஸ்ரீபுராணம் என்னும் வடமொழி சைன நூல்களில் உள்ள திவிட்டன் விசயன் கதையை விளக்கும் தமிழ் காப்பியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூளாமணி. ஓகேவா? சூளாமணின்னா என்னன்னு தெரியும், ஆனால் இந்த மாதிரி லைன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தெரியாது. ஓகே. நாட்டுடும் யாம் ஓர் பாட்டுடை செயல் அப்படின்னு சொல்லி என்ற காப்பியம் படைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் தான் வந்து இந்த காப்பியம் வந்து படைச்சிருப்பாரு. அடுத்தது இது வரும் 11th இருக்குது. சரியா? புறநானூற்று பாடல்களை சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபோ. கண்டிப்பாக நம்ம 11th 12th புக்கு கண்டிப்பாக படிக்கணும். தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்ட 10 பாட்டு நூலை இயற்றியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணார். சரியா? 8th வந்து படிப்பீங்க. பட்டினப்பாலை பெருமனாற்றுப்படை யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணார் இயற்றியிருப்பார். மலைப்படு கடாகம் என்ற நூலிற்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் கூத்தாற்றுப்படை. 10th வந்து படிப்பீங்க. மலைப்படு கடாகம் என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் கூத்தாற்றுப்படை. மலைப்படு கடாகம் இயற்றியவர் யார்? பெருங்கோசிகனார். பொறுத்துக வெய்யோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகழவன். கரங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றாடி. கொண்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே மழை மேகம். 9th வந்து கொண்டல் அப்படின்னா குணக்கு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. வேலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை. வேலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை. ஆப்ஷன் வந்து பி வந்து வரும். ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தர காண்டத்தை வந்து சொல்லலாம். அதாவது ஒட்டக்கூத்தர் தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தர காண்டத்தை வந்து ஏற்றிருப்பார். கம்பர் வந்து 6 காண்டங்கள் தான். ஓகேவா? இந்த கொஷின் வந்து ராவண காவியத்துலேருந்து ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க. நல்லா படித்து வச்சுக்கோங்க. காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் முன்னது நூல். பாக்ஸில் வந்து இந்த கொஷின் இருக்கும். என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவண காவியம். நெக்ஸ்ட் ஏழ்மை வேடன் அறிந்தில நென்றனை யோசாரோ என்று இயம்பியவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குகன் வந்து சொல்கிறாங்க. திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அடி 400 வேளாண் வேதம் குட்டி திருக்குறள். என்னது 4 அடி 6 வந்து வரும். சரியா? 5 சிறியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? கொண்ட பொருள் கொண்ட நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 சிறியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலாதி. மருந்துக்கு பெயர் பெற்ற நூல்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். மண்பதைக்கு பொதுவான நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளை வந்து சொல்லலாம். எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒப்புரவு.
தீதியின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அறமும் இன்பமும். தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டாக்டர் ரா அரங்கநாதன் விருது. ஓகேவா? இந்திய நூலகவியலின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரங்கநாதன். திருவிக கல்யாண சுந்தரனார் என்ற பெயரில் திரு என்னும் என்பது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த திருவிக கல்யாண சுந்தரனாரில் திரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூரை வந்து குறிக்கும். கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மேய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும். இது யாருடைய கூற்று? விஜயலட்சுமி பண்டிட் போட்டுருவீங்க. பொருந்தாததை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து போடலாம். என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த கரிசலாங்கண்ணி, இந்த மூலிகை செடியெல்லாம் இருக்குல்ல, அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க. யூடியூப்பில் போட்டு படித்து பார்த்து நோட்ஸ் எடுத்தாவது நீங்கள் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 2 கேள்விகள் அதுலேருந்து கேட்குறாங்க. பொருந்தாது அப்படின்னு பாருங்கள், கரிசலாங்கண்ணி, பிருங்கராசம், கையாந்தரை. ஓகேவா? இதில் ஆப்ஷன் டி சிங்கவள்ளி மட்டும் வராது. கவிமணி என்னும் பட்டம் தேசிய விநாயகனருக்கு வழங்கிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம் தான் கொடுத்துருப்பாங்க. நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழித்தொழில் ஆண்ட உறவே மருக. இவ்வடிகள் ஈஸியாக போட்டுருவீங்க. புறநானூறு. சென்னை அடையாற்றில் அவ்வை இல்லம். ஓகேவா? யார்? முத்துலட்சுமி அவர்கள். புற்றுநோய் இல்லமும் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. முதல் சட்ட மேல உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. தென்னாட்டின் ஜான்சிராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலை அம்மாள். தமிழர் காட்டின் திசையறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை நனியிரு முன்னில் நாவாய் ஒட்டி வழித்தொழில் ஆண்ட உறவேன் மருக அப்படின்னு சொல்லி யார் பண்ணிப்பாங்க அப்படின்னா வெண்ணிக்கோயத்தியர் புறநானூற்றில் சொல்லியிருப்பாங்க. இப்போ தான் பார்த்தா அந்த கொஸ்டினை வேற மாதிரி கேட்குறாங்க. திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியூப்போ பிறந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஜியூப்போ எந்த நாட்டில் பிறந்தாருன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ கனடாவில் வந்து பிறந்திருக்காரு. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடத்தில் இருக்கும் நிலப்பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி. பூவின் இதழ்களாக தனைய தெருவம் கொண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பரிபாடல். தந்தை பெரியாருக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ. யார் வந்து பட்டம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மாம்பாள் வந்து கொடுத்துருப்பாங்க. பெரியாருக்கு பெரியார் பெண்கள் மாநாட்டில் பெரியார்னு சொல்லி பட்டம் கொடுத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மாம்பாள் அவர்கள் கொடுத்துருப்பாங்க. இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தா சாஹிப்பால வீரமாமுனிவருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு சொன்னது யார் கூற்று? ராபி சேதுப்பிள்ளை, ஈரோடு தமிழின்பன். ஓகேவா? ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். தமிழ் தாத்தா ஈஸியாக போட்டுடலாம். உவேசா அவர்கள். சரியான விடையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. தனித்தமிழுக்கு வித்திட்டவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பரிதிமார் கலைஞர். ஈஸியான கொஷின். முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தனிநாயகம் அடிகள். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிப்போம். சரியா? அடுத்தது செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர் காலை சிற்பக்கலையில் வந்து நம்ம படிப்போம். கண்ணுக்குள் வினைஞர் என புகழப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவியம் மறைவர்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் 8th வந்து படிப்பீங்க. ஓவியம் மறைவர்கள் தான் கண்ணுக்குள் வினைஞர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். காளையை அடக்கவர்கள் அப்படின்னு சொல்லி 10th ஏறு தழுவுதல் படிப்பீங்க. இங்கே ஏறு தழுவுதல் ஸ்பெயின் நாட்டில் கால் முளைத்த கதைகள் சேஸ்தாந்தி உபதாண்டவம்லாம் படிப்பீங்களே. யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நூலின் ஆசிரியர் யாருன்னா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். தாராபாரதி அப்படின்னா விரல் நுனி, இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி, வெளிச்சங்கள். ஓகேவா? இதெல்லாம் வருது தாராபாரதியோட நூல்கள். ராதாகிருஷ்ணன் தான் இயற்பெயர் தான் தாராபாரதி. அடுத்தது பொறுத்துக. புதுமை பித்தன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சனை, கூப்பா ராஜகோபாலன் 3 உள்ளங்கள், மௌனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழியாச்சுடர், தி ஜானகிராமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முள்முடி. சரியா? அடுத்த கொஷின். தவறான தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலை தப்பாட்டம். தப்பு. அடுத்தது தப்பாட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களும் ஆடப்படுகிறதுன்றாங்க. அடுத்தது தேவராட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களால் ஆடப்படும். அடுத்தது தேவராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்க. சரியா? அது தப்பு. நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் கலையை தெருக்கூத்து, இதுவும் ரைட்டு. அப்போ தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பாட்டம் கிடையாது. தேவராட்டம் வந்து ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்க. அப்போ நமக்கு சரியானது வந்து 1 மற்றும் 3. பொங்கற் புதுநாளில் நமக்கு ஒரு மகிழ்வு, நாட்டுக்கு ஒரு பொலிவு வந்து சேர்ந்து விட்டதாம் செய்கிறது என எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள். பொறுத்துக. யாக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பு, புன்புலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புள்ளிய நிலம், வேளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் யானை, பொழிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உரிக்கும். ஆப்ஷன் சி. முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவோட இதழ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவியம். சரியா? பாரதிதாசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட இதழ்கள். பாரதியார்னா இந்தியா விஜயா, குயில் பொன்னி. அதே மாதிரி சுரதாவோட இதழ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவியம். பாரதிதாசன் அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழிலோவியம். பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசைன் இல்லையடா என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறையாக தொகுக்கப்பட்ட பாடலை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. திருஞான சம்பந்தர். நடமாடா கோயில் நம்பர்க்கு ஒன்றியல் படமாடா கோவில் பகர்வதற்கு அது ஆமே அப்படின்னு சொல்லி யார் பாடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் பாடிப்பாரு. 17 சித்தர்கள் ஒருவர். சித்தர்கள் இருந்து கொஸ்டின் கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. 17 சித்தர்களில் ஒருவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகர். பாருங்க, ஆராய்ச்சி என்ற இதழை தொடங்கி அதன் வழியாக நாட்டுப்புறவியலுக்கு தனித்தன்மை அளித்தவர். அங்கே காவியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தோம். இங்கே யார் ஆராய்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வானாமலை அவரோட இதழ். சரியா? வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உன்னை கூடாதென்றார் தடுப்பார் மோகினித்தா ஈஸ்வரிய அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க? அழகிய சொக்கநாதர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி படிச்சுங்க அப்படின்னு இதில் இந்த கொஸ்டின் போடலாம். நாட்டினும் காட்டினும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியன் என்ற பாரதியின் வரிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயில் பாட்டு தான். சரியா? கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, பாஞ்சாலி சபதம் இது எல்லாமே யாருது? பாரதியார் தான். அதில் அவங்க ஒரு லைன் ஸ்பெசிஃபிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆழிக்கு இணைக்கிடந்தே தமிழ் ஈந்தி என்பதில் தமிழோடு ஒப்பிடப்பட்டு பாடப்பட்ட சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் தான். ஆழினாலே உங்களுக்கு தெரியும் கடல். ஈஸியாக போட்டிருப்பீங்க. உலா என்னும் சிற்றிலத்துக்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா உலா புறம். சரியா? உலா மடல்னு போட்டக்கூடாது. உலா அப்படின்ற சிற்றிலக்கத்துக்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா உலா புறம். தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும். இப்பாடலடிகள் வானின் வழி ஒழுகுவதாய் சிறப்பிக்கப்பட்டுள்ள அருவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குற்றால அருவியை சொல்றாங்க. மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய். இவ்வரிகளில் சுட்டப்படுபவர் யாரை பற்றி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தாயை சொல்றாங்க. சேக்கிலாருக்கு உத்தம சோழ பல்லவராயன் சொல்லி யார் பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிலார்னு உங்களுக்கு தெரியும். சரியா? சேக்கிலாரை பெரிய புராணத்தை எப்படி இயற்றியிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். திருத்தொண்ட தொகை திருவந்தாதி இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61 நாயகர்களின் சிறப்பை விளக்க பாடப்பட்டதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய புராணம். அங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அநாயப சோழன் சேக்கிலாருக்கு உத்தம சோழ பல்லவராயன்னு சொல்லி பட்டம் கொடுக்குறாங்க. பெரிய புராணத்தில் உள்ள சருக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 சருக்கங்கள் இருக்கு. திருவிளையாடற் புராணத்தில் இடைக்கான் பிணக்கு தீர்த்தப்படணும். 10th திருவிளையாடற் புராணம் படிச்சிருப்பீங்க. சரியா? கடல் கோச்சிக்கிட்டு போயிட்டு வேற ஒரு பிளேஸில் உட்காந்துருப்பாரு. அங்கே தான் என்ன சொல்கிறாங்க அந்த காண்டம் என்ன காண்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திருஆலாய் காண்டம். சரியா? நெக்ஸ்ட் பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபஞ்சத்தில் பெற்றுள்ள இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் திருமொழியாக இருக்கு. பெருமாள் திருமொழி யார்? குலசேகர ஆழ்வார் பாடியிருப்பார். 10th படிப்பீங்க. சரியா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 100 கேள்விகள் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.